பண்ணேன். அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து அந்த லைஃபோட 6 தூண்களை பார்த்துட்டு அந்த என்பிசிஎஸ்யுமே சமன் பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷனா வாங்கியிருப்பான். அதுபடி டீமன் கிங்கையுமே கொண்டுட்டு அவளை திருப்பி சமன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இப்ப அந்த இடத்துல டீமன் கிங் இல்லாதனால டைம் லைன் சேஞ்ச் ஆகி மறுபடியும் அந்த வில்லேஜ் வந்து எரிஞ்சு போறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் நடந்திருக்கும். அப்ப அதை பார்த்த அந்த எஸ்டர், அதாவது இப்ப அவரோட பேர் வந்துட்டு ஹங்கிரி டீமன், அவர் வந்துட்டு ப்ளீஸ் மாஸ்டர், நான் வந்துட்டு இனிமேலும் எந்த ஒரு வெறுப்பையுமே வச்சிருக்க மாட்டேன். நான் வந்துட்டு மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன். பட் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட பாரடைஸ் ஆன இந்த வில்லேஜை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. ஏன்னா இப்ப வில்லேஜ் மறுபடியும் நார்மல் ஆனதுனால மறுபடியும் அந்த சோல்ஜர்ஸ் அதை எரிக்க வருவாங்கல்ல. அப்ப ஹீரோவும் சரி நான் உனக்காக அதை பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த கோஸ்ட் இருந்து ஓ இதனாலதானா மாஸ்டர் தான் அவங்களோட சபார்டினேட்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள், அதனாலதான் அவன் நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டாளா, சாரி இதை நான் முன்னாடியே கவனிக்காததுக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது மட்டும் கிடையாது, நீ வந்துட்டு என்கிட்ட பெட்டு கட்டின ஞாபகம் இருக்கா, நான் 100 தடவை செத்துதான் இந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணுவேன்னு, அந்த பெட்ல நீ தோத்துட்ட, அதனால நீ என்ன பண்ண போற அப்படின்னு யோசிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு எல்லாரும் நில்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த சார்பஸ் இருந்துட்டு நான் தான் ஜெனரல் சார்பஸ் ஏஜ், என்ன தைரியம் தான் என்னோட வழியை நீ மறைப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் இந்த மாதிரி வில்லேஜ்ல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க உன சார்பஸ் இருந்துட்டு இது வந்துட்டு எம்பரரோட ஆசை, நாங்க வந்துட்டு இங்க ஒரு விச்சு வந்துட்டு நிறைய காமனர்ஸ ஏமாத்தி ஒண்ணு சேர்த்து ஒரு போராட்டம் பண்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் எல்லாமே அந்த விச்சோட ஈவல் டிராப்புகளை மாட்டிக்கிட்டு மான்ஸ்டர்ஸா மாறினதாவும் கேள்விப்பட்டோம். நாங்க எப்படி இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அதனாலதான் இந்த இடத்துக்கு நெருப்பு வச்சு அவங்க எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ண இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அவனோட மேப்பை வச்சு இவங்க யாருன்னு எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க நாங்க 13வது ஃப்ளோர்ல ரெஸ்கியூ பண்ண டெம்பிள சேர்ந்த பலாடிஸ், அதுக்கப்புறம் இருக்கிறவங்க நாங்க 14வது ஃப்ளோர்ல காப்பாத்தின ஃபாரஸ்டோட எல்ஃப்ஸ், அதுக்கடுத்து இருக்கிறவங்க 15வது ஃப்ளோர்ல நாங்க காப்பாத்தின வாட்டர் ஃபால் ஆஃப் மெஜிஷியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைட்ல இருக்கிறவங்க நாங்க 16வது ஃப்ளோர்ல காப்பாத்தின வால்கனோட வாரியர்ஸ், நடுவுல இருக்கிறவங்க நாங்க 18th ஃப்ளோர்ல காப்பாத்தின மர்ச்சன்ட்ஸ், அதுக்கப்புறம் 19th ஃப்ளோர்ல நாங்க காப்பாத்தின சின்ன சின்ன நேஷன்ஸ்ல இருக்கிற சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நான் தான் காப்பாத்தினேன். பட் இவங்க யாருக்குமே என்ன ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சார்பஸும் நான் வந்துட்டு மறுபடியும் உன்னை கேட்கிறேன், என்னோட வழியை மறைக்கிறியே நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன் கிங் 12வது ஃப்ளோர்ல தப்பிச்ச போறப்ப ஒரு கொஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருப்பான். அதுல தெளிவா போட்டிருக்கோம் நீ எத்தனை பேரை காப்பாத்தினான்னு உங்களை வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த கொஸ்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அதான் இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த ஜெனரலை பார்த்துட்டு ஜெனரல் சார்பஸ் ஐஜிம், நீங்க வந்துட்டு உங்களோட எம்பரர் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணி தானே இங்க வந்ததா சொன்னீங்க அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு ஒரு இம்பீரியலோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி இருக்க